பிஎன்சி நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம். இன்றைய பஞ்சாங்கம் ராசி பலனில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 9ஆம் நாள் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. சதுர்த்தி திதி பகல் 1:11 வரை, அதன் பின் பஞ்சமி திதி. திருவோணம் நட்சத்திரம் காலை 7:07 வரை, அதன் பின்னர் அவிட்டம் நட்சத்திரம். புதன் பகவானின் ஆசி நிறைந்த இன்றைய தினம். மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசிக்காரர்களே, இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் தேவையற்ற பேச்சுக்களால் சண்டை சச்சரவுகள் உருவாகும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்ப வேலைகளை முடிப்பதில் சிரமம் இருக்கும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு அதிகரிக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது மெதுவாகவும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. தொழில் வியாபாரம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் புரிதல் இருக்கும். சொந்த பந்தங்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடிவடையும். வேலை செய்யும் இடத்தில் அமைதி நிலவும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய தினம் புதிய வண்டி வாகன யோகம் உண்டு. எதிர்பாராத பணம் கைக்கு தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். புதியவர்கள் நட்பு ஆதாயத்தை தரும். பிரியமானவர்கள் வழியில் மனஸ்தாபம் வந்து நீங்கும். கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே, இன்றைய தினம் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி நீங்கும். குடும்ப வாழ்க்கையில் இருந்த இடையூறுகள் நீங்கும். பணம் சேமிப்பில் கவனம் செலுத்தவும். தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உள்ள சூட்சுமங்கள் இன்றைக்கு புரிய வரும். சந்திராஷ்டமம் தொடங்குவதால் கவனமாக இருப்பது நல்லது. பணம் கடனாக வாங்கவோ யாருக்கும் கடனாக கொடுக்கவோ வேண்டும். சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களே, இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே உறவு பலப்படும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் துணிச்சல் உண்டாகும். பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். உணவு கட்டுப்பாடு அவசியம். இரவு நேரங்களில் காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் தவிர்க்க முடியாத செலவுகள் வந்து நீங்கும். எதிலும் பொறுமையாக இருந்தால் காரியத்தை சாதிக்கலாம். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வெளிவட்டார தொடர்புகள் இன்றைக்கு உங்களுக்கு நன்மையை தரும். வேலை செய்யும் இடத்தில் பணிச்சுமை கூடும். கவனம் தேவை. தொழில் வியாபாரம் மந்த நிலை காணும். சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய தினம் சகோதர வழியில் நன்மை உண்டாகும். கணவன் மனைவி கூட இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி புரிதல் அதிகரிக்கும். பெற்றோர்கள் நல்ல ஒத்துழைப்பு தருவார்கள். புதிய முயற்சிகள் நல்ல பலனை தரும். பண வரவில் தாமதம் இருக்கும். தடையின்றி சுபகாரியங்கள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் சீராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். புதிய வண்டி வாகன யோகம் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் செழிப்படையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கலில் சில குழப்பங்கள் ஏற்படும். எதிரிகளின் பலம் பாதியாக குறையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. தொழில் வியாபாரத்தில் அதிக அளவில் பணத்தை முதலீடு செய்து விரிவாக்கம் செய்வீர்கள். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் உண்டு. கவனம் தேவைப்படும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடி வரும். வீடு மனையை வாங்குவது விற்பது உங்களுக்கு லாபகரமாக முடிவடையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அதனால் நன்மைகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் லாபம் சீராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே, இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். தெய்வீக எண்ணம் மேலோங்கும். ஆலய தரிசனம் செல்வீர்கள். திட்டமிட்ட சில காரியங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும். வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்களே, இன்றைய தினம் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களின் பண தேவைகள் பூர்த்தியாகும். சுப விரய செலவுகள் ஏற்படும்.
குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நீங்கி மறையும். இன்றைய தினம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவுடன் பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். என்ன நேயர்களே, இன்றைய தினம் ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள். இதே போல நாளைய தினம் ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி. நன்றி, வணக்கம்.